Hi friends, welcome to Sandhya Cooking Channel. இன்னைக்கு நம்ம சந்தியா குக்கிங் சேனல்ல சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான வெரைட்டி ரைஸ் வந்து ஈஸி மெத்தட்ல எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சந்தியா குக்கிங் சேனல் மூலமா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இப்போ எங்க வீட்லன்னு பாத்தீங்கன்னா லைன் கட் ஆயிடுச்சுங்க. அதனால வந்து என்னால கேஸ்ல சமைக்க முடியல. நான் அடுப்புல தான் சமைச்சிட்டு இருக்கேன். நான் அடுப்புல செய்யும் போது ரொம்ப வந்து ஒரு டேஸ்டியான ஒரு ஃபீல் கிடைக்கும். நமக்கு எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இப்ப அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்ன சேர்க்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது புளி சாதம் ரொம்பவே அருமையா இருக்குங்க. இந்த மாதிரி தான் எங்க வீட்டுல செய்வோம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க நல்லா ஒரு அளவுக்கு வேர்க்கடலை எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்ப வெள்ளைப்பூண்டு ஒரு 6-7 வெள்ளைப்பூண்டு வந்து நான் தோல் உரிக்காம நசுக்கி வச்சிருக்கேன். 7-8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட்டமா சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க. பாருங்க வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து சாதத்துல கல்லுப்பு சேர்த்து நான் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும் போது வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடும். இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேங்க. வெந்தயம் சேர்த்து பண்ணும் போதுதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வெந்தயம் கடுகும் எடுத்து நான் வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேன். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க. இந்த மாதிரி அடுப்புல செய்யும் போது நம்ம சீக்கிரமாவே செய்து முடிச்சிடலாங்க. இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சிருக்கேங்க. இது திப்பீல்கள் இல்லாம நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வடிகட்டிக்கலாம். பாருங்க இந்த திப்பிகள் எல்லாம் வந்து நமக்கு வேண்டாம். பாருங்க நல்லாவே கொதிச்சு வருது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம உதிரியா வடிச்சு வச்சிருக்க சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாடை போற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம தண்ணி மாதிரி வந்து அந்த புளி கரைசல செய்யாம கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நம்ம செய்யும் போது கீழே வந்து அடிப்பிடிக்கும். அதனால வந்து இது மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சாதத்தை வந்து கொட்டி விடலாங்க. இந்த மாதிரி பாருங்க உதிரியா இருக்கணும் சாதம். அப்பதான் வந்து கெட்டு போகாம நல்லா இருக்கும். இதை நீங்க வெளியில போகும்போது கூட நீங்க எடுத்துட்டு போலாங்க. நல்லாவே இருக்கும். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமா 4 பேர் அளவுக்கு தான் வந்து நான் செய்துட்டு இருக்கேன். இந்த மசாலாவுக்கு இந்த சாதமே போதுமான்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டா இருந்ததுன்னா விட்டுருங்க. அப்படின்னா இன்னும் கொஞ்சமே நம்ம சாதம் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த புளி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை நீங்க எடுத்து வச்சிருந்து கூட தேவைப்படும் போது எடுத்து இந்த சாதத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும்.
ஒரு வாரம் வரைக்கும் வச்சிருந்து கூட நம்ம தேவைப்படும் போது எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. சூப்பரா வந்து 5 நிமிஷத்துல வந்து நம்ம புளி சாதம் ரெசிபி வந்து நம்ம செய்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நீங்க அப்பளமோ ஊறுகாவோ நீங்க சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அருமையான இந்த புளி சாத ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.